அவர் ஜெயிலுக்கு போன 2-3 வருஷத்தில் அவர் பொண்டாட்டியும் போய் சேர்ந்துருச்சு. ஒரு நிமிஷம் ஆத்திரப்பட்டதில் இப்போ ஆயில் முழுக்க அழுதுட்டுருக்கார். அதுக்குன்னு காதலிச்சா கொலை பண்ணுவாங்களாண்ணே? காதலிச்சதுக்காக மட்டும் இல்லை, சாதி விட்டு சாதி காதலிச்சதுக்கு. ஊருக்குள்ள எத்தனையோ சாதி இருக்கு. அவங்களுக்குள்ள காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்ல. நம்மளாட்டம் சாதிக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்கு? மற்ற சாதிக்காரங்கெல்லாம் அவங்களுக்குள்ள அங்காளி பங்காளி அத்தை மாமான்னு உறவு சொல்லி பழகிக்கிட்டாங்க. நம்ம ஆளுங்க நம்ம பாட்டம் பூட்டம்லாம் அந்த காலத்துலேருந்தே அவங்களையெல்லாம் சாமி சாமின்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் தன்னை சாமியாகவே நினச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்போன்னே மாறும்? இந்த பட்டியலினத்துக்குள்ளே வாழ்கிற வரைக்கும் மாறாது. அதுக்கு நீ நல்லா படிக்கணும், அப்போ தான் மாறும். வா. டீ இல்ல பால். கழுதப்பால். ஏய் என்னல கழுதப்பாலுங்க? ஏன்னா இப்போ ஊருக்குள்ள கழுதப்பால் வியாபாரம் தான் நடக்குது. இந்த வாலியை வாங்கிட்டு போறாருல. சின்னச்சாமி வீட்டு பால் கழுதப்பால். ஆமா ஆமா. நம்ம ஊர்ல எல்லா சாதிக்காரனும் ஒரு பக்கம் நிக்கிறானுங்க. இவர் மட்டும் பெருசா சின்னச்சாமியோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ புரட்சி ஒன்றாராம். புரட்சி. காந்தி பெரியார் ஆட்டமெல்லாம் காந்தி காலத்தோட முடிஞ்சு வச்சுல. மாமா உங்களை பத்தி தான் மாமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன மாமா சாதாரண ஆளா? செந்திப்பட்டி சேக்கு வேற இல்ல. சேக்கு வர? ஆமா மாமா. யார்? நானு சேக்கு வர பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். யாரு? நம்ம அரிசி கடை அங்க மாமாவன். என்ன சொன்ன? அரிசி கடை அங்க மாமாவன். அரிசி கடை அங்க மாமாவன். ஏல இவ்வளவு நாளா நம்ம மாடு மேய்ச்சான், அவன் கழுத மேய்ச்சான். இப்ப அவன் மாடு வளர்க்குறேன், நீ கழுதி ஆயிட்டல. இலைய நல்லா கேட்டுக்க, ஒரு நாள் ஒரு நாள் நீ அவன் வீட்டுல சாணி அள்ள போற. யாரு? நானு. நீதான் சின்னசாமி, 1/2 லிட்டர் பால். சின்னசாமி, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பால் ஊத்துனா ஒரே தண்ணியா இருந்துச்சுப்பா. இப்பதான் பாலா இருக்குது. இது நாட்டு பசுவோட பால், தாய்ப்பால் மாதிரி. அப்படியா? சந்தோஷம். வர மாமி. போயிட்டு வாப்பா. டீக்கடை பாலுவா? ஏப்பா நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கு. நீ யார்கிட்ட பால் வாங்குற தெரிஞ்சா யாரும் வந்து டீ குடிப்பானா? தரமான ஆளை பார்த்து நல்லா பாலை வாங்கப்பா. நான் வேணா நம்மளால வந்து பால் ஊற்ற சொல்றேன். இனிமேல் அவன்ட்டு பால் வாங்கிக்க. நீ மேற்படி ஆளாம்ல, வாங்கிட்ட பால் வாங்கினா எவன் டீ குடிப்பான்? ஏல மேப்படி ஆளாம்ல, நீ இங்க வந்து பால் ஊத்தி ஏமாத்துறல. உன்னை இங்க பார்த்தா கைய காலை வெட்டி போடுவேன். ஊருக்குள்ள வந்த காலை தெரிச்சு போடுவேன். நீ மேற்படி ஆளாம்ல, போல. பால் கொண்டு வந்து பால் போல. கலந்து மேய்க்கிறவனுக்கு பால் வியாபாரம் கேக்குதா? போல. பால் வேணா ஒண்ணு வேணா போல. நான் தான் சொன்னோம்ல, விடமாட்டாங்க சின்னச்சாமின்னு. அப்படிலாம் நீ சும்மா வியாபாரம் பார்க்க விட்டுற மாட்டானுவ. உன்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் பொல்லாதவனுவ. அதுக்காக ஐயோ எல்லாம் போச்சேன்னு சோர்ந்து மட்டும் போயிடாத. மண்ணுக்குள்ள முட்டி தான் விதையே முளைக்க. ஒரு விதைக்கே அப்படின்னா நீ மனுஷன். இவனை முட்ட மாட்டியா? நீ ஊத்துற பாலுக்குள்ள
தயிர் மோர் வெண்ணெய் நெய்ன்னு ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி தான் உன் போராட்டத்தை வெற்றி சந்தோஷம் விடுதலைன்னு இருக்கு. ஜெயிக்கிற வர போராடு. உனக்கு நான் என்னைக்கும் துணையாக சின்னசாமி. ஐயா, வண்டி நிறைய சரக்கு தடபடலாம் இருக்கு. பால் வியாபாரத்தோட பலசரக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீங்கள் வேற பால் வியாபாரத்தை பண்ண விட மாட்டேன்றாங்க. அதையே வேற இடத்துக்கு மாற்றி விட்ருக்கேன். இதில் பழசக்கு வியாபாரம் வேறையா? நாளை கொடை இருக்குல்ல, வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வராங்க. வருஷம் நடக்கிற திருவிழா தானங்கய்யா. உங்களுக்கு நான் மறந்து போச்சா? நாளைக்கு நீங்களும் வர்றீங்க. இந்த ஊருக்காரனுவ பண்ண கொடுமையை தாங்க மாட்டாம உன்னைய மாதிரி சாதிக்காரனும் ஒவ்வொருத்தனும் இந்த அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டானுவ. ஆனால் நீ ஒருத்த மட்டும் தமிழனா நிற்கிற. நான் எங்கே போகணும்? இது என்னோட குலதெய்வம், இது என்னோட பூர்வீக ஊர். நான் ஏன் அடையாளத்தை மாற்றிக்கணும்? அடையாளத்தை மாற்றாம தமிழனா தான் இருப்பேன். பூர்வீக மண்ணை விட்டு போக மாட்டேன்னு பிடிவாதம் நிற்கிறியே, உன்னை நினைச்சா பெருமையா இருக்குப்பா. கோயில் கொடைக்கு நான் கட்டாயம் வந்துடுறேன். அவசியம் வரணும். வந்துடுறேன். வரேன். எப்படி பேசி போயிருக்கோம்? ஒருவேளை அணில் அது பண்ணியிருக்குமோ? ஐயா, வரிப்பழம் கொடைக்கு வந்த எல்லாருக்கும். நினைச்ச மாதிரியே உன் கொடையை நடத்திட்டேன். ரொம்ப சந்தோஷம் பாரு. வரோம். சரி வாங்க. கரண்ட் இருக்கு, பீஸ் எதுவும் போலையே. இதா வரேன். யோ மாப்பிள, பீஸும் போல ஒன்றும் போலல. இது தெரியாம அந்த கரண்ட் கம்பி மேல நடந்த அணில வர நான் தப்பா பேசிவிட்டேன். இது இந்த அணிலுக்கும் கரண்ட் கம்பிக்கான தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? மாப்பிள, ஒன்னு எவனா அடிமுட்டால் ஆக்கியிருக்கேன். ஃபியூஸ் போனது அதுல இல்ல, இந்த பல்ப்ல. பழுப்பால இல்ல மாப்பிள, எச்சி ஊறுதல. வந்தது வந்துட்டான், பொங்கல் சாப்பிட்டு போம்பல. அப்பாவுக்கு தெரிஞ்சா எச்சு ஒரு வாயே இருக்காது. போ போய் புதுசாக ஒரு பல்ப் வாங்கிட்டு வா. ஒரு வாய் பொங்கல் கேட்டது குத்தவா? வாய் வெட்டுங்கிறாங்க. சாமி வாங்க, சாமி வாங்க. வணக்கம் சாமி, வாங்க. கோயில் கூட நடக்குது. வாங்க சாமி, வாங்க. வாங்க குடு. இந்தாங்க சாமி, சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? வரேன்.